கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 329ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளாது. எனவே அவரை பற்றி சொல்லுகின்ற நம்மையும் அவ்வளவு எளிதாக அங்கீகரிக்காது. ஆனாலும் தொடர்ந்து ஊழியம் செய்வோம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. The reason why the world does not know us is that it did not know him. 1 John 3:1. Thank you. ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை
கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே இந்த 329வது வாரத்திலும் கூட யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆலிவர் கிராம்பல் என்பவர் பிரிஸ்டி இராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார். அவர் எல்லாமே தன்னுடைய இராணுவத்தில் உள்ள எல்லாருமே பெர்ஃபெக்டாக தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்வாராம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய இராணுவத்தில் ஒரு நாள் ஒரு பையன் ரொம்ப ஏதோ தவறான காரியங்களில் ஈடுபட்டான்னு சொல்லி கேள்விப்படுறாரு. கேட்டு அதை விசாரிக்கும் போது உண்மைதான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாரு. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு உடனே சொன்னாராம், இப்படிப்பட்டவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் மற்றவங்களும் பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட தண்டனை மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொள்ளாருந்தான். என்னன்னு சொன்னாச்சுன்னா, அந்த ஊர் மத்தியில் ஒரு பெரிய கோபுரம் இருந்துச்சா. அந்த கோபுரத்தில் ஒரு பெரிய மணி தொங்க விட்டுருந்தாங்களாம். அந்த மணி கரெக்டாக 1 மணி அடிக்கும்போது இவனை எல்லார் மத்தியிலையும் தூக்கில் விடணும் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு போட்டாராம். இவ்வளோ சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கோபத்தினுடைய மணி எப்போ அடிக்கணும்னு சொல்லி இவனை தூக்கில் போடுறதுக்கு தயாராக ஊருக்கு மத்தியில் ஒரு மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்களாம். அந்த சமயத்தில் பார்த்தாங்களா, எல்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க. மணி எப்படா அடிக்கும், என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது 12 மணியாக 12, 56, 57 அப்படி ஆயிட்டு 1 மணி ஆயிட்டு. ஆனால் மணி அடிக்கவே இல்லை. மணி அடிக்கலன்னொன்னே என்னது மணி கரெக்டாக அடிச்சிருமே, 12 மணி வரைக்கும் அடிக்க தானே செய்ச்சு, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பார்த்தாச்சுன்னா, ஒரு பெண் என்ன செய்யிருக்கா, அந்த மணியினுடைய நாக்கு அந்த மணியினுடைய பாகத்தில் படாதபடிக்கு அதை பிடிச்சி அந்த மாதிரி தொங்கிக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா மணி அங்கே எங்கேயும் அசையும் போது அது அந்த நாக்கு பகுதி அந்த மணியினுடைய பாகத்தில் பட்டாதான் அது சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் போடாதபடிக்கு அந்த அம்மா பிடிச்சி தொங்கிட்டு இருந்துருக்காங்க. எல்லாருமே பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் அந்த அம்மா அப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே பார்த்த உடனே மணி எதுக்கு அடிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சொல்லியிருக்காங்க, ஒரு அம்மா பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த மணியினுடைய நாக்கை பிடிச்சிருந்ததுனால அந்த மணி என்ன செய்ய அடிக்கலை. ஆனால் அந்த மணியினுடைய பகுதி அவங்க தலையில் உடம்பெல்லாம் அடித்த உடனே அவங்க ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க. யாருன்னா அந்த பாவனுடைய தண்டனை பெற்று அந்த பையனுடைய தாயம். உடனே அந்த தலைவனுடைய மனசு ரொம்ப இழகிட்டு உடனே அந்த பையன்ட்டு சொன்னாராம், பார்த்தியா அவங்க அம்மா உனக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே அவன் தாயிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டானா. குட்டி விருங்கலுமா கிடந்த அந்த அம்மாவை ஆசிரி கொண்டு போய் அவனை சோங்க கொடுத்தாங்களாம். பாருங்க, அப்படிதான் நாம ஆண்டவரை அநேக நேரங்களில் கொலை சொல்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாதுகாத்து வைத்திருக்கார், இம்மட்டுமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்றதே கிடையாது. அநேக நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்னு சொல்லியிருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது பிதாவானவர் நமக்கு அன்பு பாராட்டுகிறார், இல்லைன்னா பாராட்ட முடியாது. ஆகையினால அவர் நமக்கு பாராட்டக்கூடியதாக என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. அவன் அந்த இராணுவ அதிகாரியே அவன்கிட்ட சொல்றாரு, நீ உன்னுடைய ரத்தத்தாலே உன்னை மகனை மீட்டு கொண்டீர்கள், நீங்க இன்னைக்கு இந்த நிலைமை எடுக்கலன்னு சொன்னால் உங்கள் மகன் இந்த நேரத்தில் சூக்கில் தொங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரன்னு சொன்னார். அருமையானவர்களே, அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தாலும் கூட நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நமக்காக உயிரோடு எழும்பினார். அதனால அதை உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கணும். பாவம் செய்யும்போது நம்முடைய கைகளால் பாவம் செய்யும்போது நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்தார், கைகளில் அவர் ஆணியால் குத்தப்பட்டாருங்கிற எண்ணம் வந்தாச்சுன்னா நம்ம பாவங்களை செய்ய மாட்டோம். அதனால ஆண்டவருடைய பாடுகளும் மரணங்களை எப்போது நினைந்தவர்களாக நம்ம வாழ்ந்தோன்னு சொல்லலாம். உலகம் அவங்கள ஆண்டவர் அறியலை, ஆனால் நாம் அறிந்தவர்கள். நாம ஆண்டவருடைய வேதனைகளை அறிந்ததுனால
அவரை மீண்டும் வேதனைப்படுத்தாதபடி, அவரை துக்கப்படுத்தாதபடி அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம்